வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 10th மேக்ஸுக்கான எக்ஸாம்பிள் 3.12 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ அதற்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 8x⁴ y², அடுத்து 48x² y⁴ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும், எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்னா, முதல் நம்ம வந்து நம்பருக்கு முதல் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 8க்கும் 48க்கும் என்ன செய்ய போகிறோம், எல்சிஎம் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ரெண்டுமே நமக்கு டிவைட் ஆகிற நம்பர் நமக்கு என்ன வரும், 2ல் தான் வரும். ஸோ 2ல் போட்டுக்கோங்க. 4 2s are 8, 2 2s are 4, 4 2s are 8 வருமா. திரும்ப நம்ம என்ன செய்யலாம், 2ல் வந்து போடலாம். ஸோ போடுங்க. 2 2s are 4, 1 2 is 2, 2 2s are 4. அடுத்து திரும்ப நம்ம செய்யலாம், 2ஆல் போடலாமா. ஸோ 1 2 is 2, 6 2s are 12, திரும்ப 2ஆல் போடுங்க. 3 2s are 6, திரும்ப 3ஆல் போடுங்க. 1 1. ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 2 × 2 × 2 × 3, 2 2s are 4, 2 2s are 4, 4 × 4 வருமா, × 3, 4 2 4 4s என்ன வரும், 16 வரும். 16 × 3 என்ன வரும், 48. ஸோ வந்து இந்த நம்பர் ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 48 வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து 8க்கும் 48க்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எல்சிஎம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கு, நமக்கு வந்து 48 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா x⁴ y², x² y². இப்போ நம்ம இதுக்கு வந்து எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு வந்து கொடுத்துருக்கலே வந்து எக்ஸ்லே வந்து எது வந்து ஹையஸ்ட் டிகிரின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நீங்கள் இதை எடுத்து எழுதிக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 8 48 இது ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் என்ன எடுத்துருக்கோன்னா, அந்த ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து எழுதிக்கோங்க. 2 × 3 ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா 48. இதை வந்து எல்சிஎம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, x⁴ y²க்கும் x² y²க்கும் வந்து நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்கன்னா, எக்ஸ்லேயே வந்து எதோட பவர் வந்து அதிகமோ அதை வந்து போட்டுக்கோங்க. எதோட பவர் நமக்கு வந்து அதிகம், x² x⁴. ஸோ x⁴ தான் அதிகம். அடுத்து y² y⁴, இங்கே வந்து y⁴, இங்கே வந்து y². இப்போ எதோட பவர் அதிகம், y⁴ தான் அதிகம். ஸோ எல்சிஎம் வந்து x⁴ y⁴. ஸோ நம்ம லாஸ்ட் ஆன்சர் என்னதுன்னா 48 x⁴ y⁴. இதுதான் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்க எல்சிஎம். இதுதான் வந்து ஆன்சர்.